என் கண்ணுங்களா, என் செல்லுங்களா, ஒரு 28 நட்சத்திரங்கள் இருக்குது. தோல்விகளுக்கு பிறகு, பல முயற்சிகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் போல அரசியலுக்கு வருவாரோ வரமாட்டாரோ, அது மிகப்பெரிய ஒரு தேசிய கொடியா கூட அமையலாம் அப்படிங்கிற மாதிரியான நான் எதுவும் ஹாலிஸ்வுட் எதுவும் சொல்ல வரல. நம்ம எல்லாரும் நெஞ்சில கைய வச்சு உறுதிமொழி எடுத்துக்கலான்னு சொல்ல வர்றேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். பல போராட்டங்களுக்கு பிறகு, பல எதிர்ப்புகளுக்கு பிறகு, பல தோல்விகளுக்கு பிறகு, பல முயற்சிகளுக்கு பிறகு இந்த தமிழக வெற்றி கழக கொடியை அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு நிமிஷம், நான் இப்போ எந்த கதையும் சொல்ல போறது கிடையாது. நம்ம எல்லாரும் நெஞ்சில கைய வச்சு உறுதிமொழி எடுப்போம். என் கண்ணுங்களா, என் செல்லுங்களா, நான் சொல்றத அப்படியே திரும்ப சொல்லுங்க. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் சென்னை உயர்நீதிமன்றம் நீதி பேராணை மனு எண் நமது மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணில் வீரத்துடன் போராடிய வீரர்களுக்காகவும் நமது அன்னை தமிழை காக்கவும் இந்திய சட்டத்தை மதிக்கவும் ஜாதி இனம் மொழியின்றி போராடுவோம் என்று உறுதியளிப்போம். எல்லா தமிழ் தாய் மக்களுக்கும் வணக்கம். நான் மைக் சுதாகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், ஆகஸ்ட் 22, 2024. இன்னைக்கு காலையில இளைய தளபதி விஜய் தமிழக வெற்றி கழக கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய அப்பாவும் அம்மாவும் அழைத்து அவர்களுடைய முன்னிலையில் இந்த கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். தொண்டர்கள் ஒரு பக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, ரசிகர்களும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. தொண்டர்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்துச்சு. எங்க ரஜினிகாந்த் போல அரசியலுக்கு வருவாரோ வரமாட்டாரோ அப்படின்னு ஒரு டவுட்லயே இருந்துட்டு இருந்தாங்க. அந்த டவுட்டை உடைக்கும்படி இன்னைக்கு கொடியை பயங்கரமா அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு நம்ம இளைய தளபதி விஜய். வெறும் கொடியை மட்டும் அதை பார்க்கல, வருங்கால தலைமுறைக்கான கொடி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. விஜயின் கொடியை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல சிகப்பு இருக்கு, அடுத்தது ஒரு மஞ்சள் நிறம், கீழே ஒரு சிகப்பு நிறம், நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சக்கரம் போல அதுல அந்த தாமரை பூல உள்ள முட்டுக்கள் இருக்குல்ல சின்ன சின்னதா, அது போல இருக்கு. அது சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள், ஒரு 28 நட்சத்திரங்கள் இருக்குது. அது ரெண்டு பக்கமும் ஒரு யானை அப்படியே தும்பிக்கையை தூக்கி பயங்கரமா நின்றுட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு லோகம் அமைச்சு இந்த வெற்றி கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அது ஒரு பாடல் மூலியமா அதை வெளிப்படுத்தும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியும் ஒரு வீரமும் வருது. வருகின்ற 2026 தேர்தலை சந்திக்க போறாரு. வாழ்த்துக்கள் விஜய்க்கும் விஜயை சார்ந்த குழுவினர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடலாம். அந்த கொடிக்கான பேக்ரவுண்ட் விஷயத்த நேரம் வரும்பொழுது சொல்றேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக வேற ரசிகர்களும் தொண்டர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன அந்த கொடிக்கான அர்த்தம் அப்படின்னு. அவங்க ஒரு பிரஸ் மீட்ல சொல்லும் பொழுது ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு ரசிகர்களும் மாவட்ட தலைவர்களும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்றாங்க. நம்ம இளைய தளபதி நேரம் வரும் பொழுது சொல்லும் பொழுது அது உள்ள அர்த்தம் என்ன என்றது கரெக்டா நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன். வழக்கமா சொல்றதுதான், 2026க்கு அப்புறம் நம்ம இளைய தளபதி விஜய் எந்த படத்துலயும் நடிக்க மாட்டாரு. கோட் திரைப்படத்துக்கு அப்புறம் இன்னொரு படமும் நடிச்சிட்டு இருக்காரு. 2026ல அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் முழு நேரம் பயணமும் அரசியல்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த திரைப்படத்திலையும் நடிக்க போறது இல்லை அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு. இது மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க, அவருக்கு இன்னைக்கு ஒரு சென்டிமெண்டான நாள். அதாவது விஜய்க்கு 4ஆம் நம்பருங்கிறது ஒரு சென்டிமெண்டான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட கார் 1111 கூட்டினா 4ஆம் நம்பர் வரும். அதே மாதிரி இன்னைக்கு 22 22 அப்படிங்கும்போது 4ஆம் நம்பர் கூட்டும் போது 4ஆம் நம்பர் வருது. அதனால இந்த 4ஆம் நம்பருங்கிறது விஜய்க்கு ஒரு சென்டிமெண்டான நம்பர் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு 22 அவருடைய கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு சென்னையுடைய ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்றாங்க, சென்னையுடைய டேன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு ஸ்பெஷல் தான். இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழக கொடியை அறிமுகப்படுத்தினதுல தமிழக மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ரசிகர்கள் அதை விட சந்தோஷமா இருக்காங்க. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மைக் சுதாகர்.